அம்மா, நிலாவுக்காக கவினோட அப்பா இவ்ளோ செய்றாரு. அவருக்கு இப்பவாவது ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேம்மா. இது வரைக்கும் அவரோட குரல் எப்படி இருக்குன்னு கூட நான் கேட்டதில்ல. கொஞ்சம் ஃபோன் போட்டு கொடுமா, நான் பேசுறேன். இல்ல இல்ல, அப்புறமா பேசிக்கலாம். மா இருமா, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பாதியில எழுந்திருச்சு போற. இல்ல கவினோட அப்பாவுக்கு ஃபோன் போட்டு தர போறியா இல்லையா? இல்லம்மா, நைட் டைம் ஆயிடுச்சு, அப்புறமா பேசிக்கலாம். இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? இப்ப போய் எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும்? அம்மா, இத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன்ல, தயவு செஞ்சு அவர் நம்பர் கொடு. நான் ஏன் போன்லயாவது பேசிக்கிறேன். இல்ல ஒண்ணு பண்ணு, நீ ஏன் அவருக்கு போன் போட்டு கொடு, நான் பேசுறேன். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலன்னா தப்பாயிருமா? ஐயோ, இவ என்ன சட்ட சிக்கல்ல மாட்டி விடுறாளே. இவளுக்கு போன் போட்டு கொடுத்தா விக்ரம் மாப்பிள்ள எடுத்து பேசிடுவாரு. குரலை வச்சு 2 பேரும் கண்டுபிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது?